இப்போ நம்ம பிரஜன் ஹீரோ சார்ட்ட வந்தாங்க. கதவை ஓபன் பண்றது, சேது கிட்ட சொல்லிடுவேன், பிக் பாஸ் கிட்ட சொல்லிடுவேன், வியானாவை காலி பண்ணிடுவேன், சுபிக்ஷாவை காலி பண்ணிடுவேன், எஃப்ஜே அந்த பாலை யாரு கூத்த போறான், ஃபேமிலி இதெல்லாம் பத்தி கேட்கும்போது அவர் ரொம்ப சிம்பிளா கோவம் வந்தா இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அகைன் புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. பட் பிரஜன் எப்படி சொல்றாங்க, இந்த வீட்டுல இதை விட அதிகமா பேசுறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, சண்டை போடுங்கன்றீங்க, கோவப்படுங்கன்றீங்க, போட்ட ஆனா வேர்ட்ஸை கேர்ஃபுல்லா விடுங்க, அவங்க கிட்ட டைரக்டா பேசுங்க, டைரக்டா சண்டை போடுங்க, அதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு டீசெண்டா பேசணும், காலி பண்ணிடுவேன், தூக்கிடுவேன், இந்த ஃபேமிலி எழுத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குலாம் கோயம்பேடுல டிசிப்ளின் ஏதாவது காய் இருந்தா வாங்கி சமைச்சு போட்டா கூட இவங்களுக்குலாம் வராதுன்னு பயங்கர பல்பு கொடுத்துட்டாரு. கமருதீனோட டிரான்சிஷன் நல்லா இருக்கு. அந்த வீக் போன ஒரு 3-4 வாரம் அப்படிதான் பரபரன்னு இருப்பாங்க பசங்க. அப்புறம் எங்கே இருக்கிறாங்க நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணி தேடணும் போல இருக்கு. திரும்ப எல்லாருக்கும் அதுதான் சொன்னாங்க, சண்டை போடுங்க பட் டீசெண்டா போடுங்க. நம்ம எஃப்ஜே இதை பேசிட்டு இருக்கும் போதே அவர் அப்படி ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணும்போது நம்ம விக்ரம் அதை போய் தாங்கி பிடிக்கிற மாதிரி, என்ன விக்ரம்னாரு. அதுக்கு பாரு வந்து எஃப்ஜே துள்றாரு சார் அப்படின்னு. யார் ஃபேமிலியே பேசியிருந்தாலும் அந்த இடத்துல கோவம் வரும். இந்த வேர்டு வேணா சொல்லியிருக்க வேண்டாம், துள்றாருன்னு எஃப்ஜே வந்து ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு டீசெண்டா ஏதாவது சொல்லியிருக்கலாம். பாரு நீ ஒரு கோழி முட்டி தான், அதான் உன்னை பத்தி விஜய் சேதுபதி சார் கரெக்டா சொல்லிட்டாருன்னு பாரு கிட்டயும் எஃப்ஜே ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாரு. எஃப்ஜே சொன்னாரு, எங்க அப்பா வந்து ஏரியால வந்து தொட்டுலாம் பார்க்க வேண்டாம், பேரை மட்டும் சொல்லிட்டு போ சொல்லு, பெரிய டானா இருப்பார் போல இருக்கு, எதுக்கும் எஃப்ஜே கிட்ட கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். சாண்ட்ரா வந்து பிரஜன் இப்படி பேசினதுக்கு பண்ணதுக்கெல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பேசும்போதே சாண்ட்ரா அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க, அந்த இடத்துல அவரை ஸ்டாப் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தனியா கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பேசாதீங்க, வேர்ட் கேர்ஃபுல்லா விடுங்க. பட் பிரஜனோட கேரக்டரே இப்படி இருக்கலாம். இந்த இடத்துல இது எந்த இடத்துல நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்றோன்றது ஒன்று இருக்குல்ல. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேம் பிளே பண்ற மாதிரி தான் இருக்கு, தனித்தனியா பிளே பண்ற மாதிரி அவ்வளவா தெரியல.